நாங்கள் ஹரிசுரேஷ் சமையல் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் சார்பாக 3 மாங்கன் நடுதோம். அது எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேனலும் வளரணும். நீங்கள் ஆதரவு தரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாங்கன் நடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்தால தோண்டுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது மாங்கன் நடுவோம். இதில் வச்சு 2 தானே tanya dong. சரி வரேன் எது சொல்லுமா நடுங்க. அந்த மம்டி எடு, அந்த மம்டி எடு. இந்த இங்கே மண் வெட்டி போடுறேன். இது இந்த தண்ணி பையன் ஓட மணி போடலாம். அதுக்கு சரி வாய்க்க விட்றோம். சரி பார்த்து மாதிரி போடும். நாலு பார்த்து மாதிரி போட்டு விட்றோம். யார் பேசிட்டு இருக்கீங்க? ஊம்போல இருக்குங்க. ஃபுல்லாக தண்ணி விட்டுருக்கோம். அண்டு சொல்லிட்டு முடிச்சிருக்கு. ஏன்னா மாங்கன்னுக்கு தண்ணி வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எப்படி பாயுன்னு பார்த்து விடுங்க. இது போதும். அடுத்துக்கண்ணு அதுக்கறியா ரெண்டாவது தண்ணி விட்டாச்சு. அடைச்சு போய் அங்கே அடைச்சிருமா. இதை அடைச்சிடு போட்டு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு முழு கோழியை வாழை இலையில பொதிஞ்சு சில்வர் பேப்பர்ல சுருட்டி அதை தந்தூரி சிக்கன் மாதிரி சுட்டு எப்படி சாப்பிடுறத பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தோட்டத்துக்குள்ள போகலாம். அது எடுத்து விடு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு எப்படி பார்க்க போறோம். இதான் நம்ம சோளக்காடு. வாங்க வாங்க தென்னந்தோட்டத்துக்குள்ள போகலாம். களிமண் இதில் எடுத்துடலாம். அந்த இதில் லைட்டை தாண்டி எடுத்துக்கலாம். அதில் தாண்டி எடுங்க. களிமண் அதில் நான் எடுத்தாரண்டி தண்ணி இறக்கி இந்த வரப்பில் எடுத்துக்கிறேன். சரி, அடுத்து என்ன பண்ணலாங்கிறத அடுத்தது பாருங்க. நீங்கள் ஆமாம், அந்த வரப்பில் பொடி வச்சுருங்க. எல்லாம் சாப்பிட்டேன். அதான் அதுதான் இருந்துச்சேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை 2 முட்டை. ஒரு முட்டை வரும். முட்டை உப்பு ஒரு இதில் எடுத்துக்கணும். உப்பு அப்படியே ஐப்பா கவரடி. மல்லித்தலை, புதினா. அப்புறம் இது மிளகு. மிளகு முணுக்கி வச்சிருக்கு. இஞ்சி பூண்டு பட்டு சால்ட்டு. நல்லெண்ணெய் 100 கிராம். மஞ்சள் அப்படியே வைப்பா. இது அரிசி மாவு. மஞ்சள் அப்படியே எப்போ மஞ்சள் அப்படியே
கவரு காட்டக்கூடாது. கவரை காட்டினா அது வந்து இதாகும்ண்ணே. மஞ்சள் பொடி, பெரிய வெங்காயம் 100, மஞ்சள் மஞ்சள் பொடி, பட்டை கிராம்பு, பட்டை லவங்கம் அரைத்தது, எலுமிச்சம்பழம், லெமன் 1, தயிர், தயிர் கெட்டி தயிர், வீட்டு தயிர், வத்தப்பொடி எடுத்து எடுக்கலாம் போகிறேன். இந்த தக்காளி, இந்த தக்காளி தக்காளி 2, ஈரல் கிலோமீட்டு அது காட்டு எப்படி ஆட்டிட்டு காட்டு. என்ன முழு கோழிங்கிறீங்க? உயிரை காணும், ரெக்கையை காணும், வாழை காணும். இதான் முழு கோழி. உடனே வேணும். ஆட்டு காட்டு. இதை தான் இப்போ சுட்டு சாப்பிட போகிறேன்னு. இதுதான் நம்ம உணவா? இதுதான் இன்னைக்கு நம்ம சுட்டு சாப்பிட போறோம். நம்ம உணவு. வாங்க, எப்படி சுடுதுன்னு பார்க்கலாம். வாங்க கழுத போகிறேன்னு சொல்லு. கழுவே ஓ சொல்லுவோம். மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி எடுத்துட்டு போ. ரெண்டு கலை நான் கழுத வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கழுவ போறோம், பார்க்கலாம் வாங்க. தம்பி வா, எங்க போற? வா 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 வா. மேலே இதில் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடுவோம். இருக்குண்ணா. நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு ஓய் பொட்டக்கோழியோ. ஓ நல்ல தேங்க, உள்ளெல்லாம் தேங்க போதும். நல்லா கலங்க. நல்லா களி எடுங்க. மஞ்சள் நீங்களாக இருந்தாலும் பிடிச்சிது. நீங்களாக இருந்தாலும் பிடிச்சிது. சரி போதும், கழுங்க. கோழி ஓடிடும். வணக்கம் ஓடாது. சரி வாங்க. போட்டு கோழி ஓடிடாம சிக்கன் பிடிச்சிட்டு பறந்துடாம நல்லா கழுவுங்க. கோழி இன்னைக்கு தான் குளிக்குது. இதுக்கு முன்னாடி கடிச்சிருந்துச்சா? ஆமா, நம்ம தோட்டத்துக்கு வந்த பிறகு மஞ்சள் நல்லா பொடி தடவுங்க. இங்க பார்த்து பேசுங்க. நீ சொல்ல. கோழியை கோடு போடு. கோடு போடுகிறோம். சொல்லு தம்பி. வேகமா போடுங்க. நல்லா உள்ள நல்லா போடுன்னு சொல்லு. நைனா நல்லா இருக்கும். என்ன மைனி ஓலா டேசி தம்பி குமாரே பேசிட்டே வாங்க. ஓலா டேசி இல்ல இந்த இதில் மணிங்க வீடியோ ஓடிட்டு தான் இருக்கும். அடி பகுத்து இதுக்கு சரி அம்மா எதுக்கு முட்டை? அப்படி அரிசிமா போடு. ஆமாம் அரிசிமா போடு. வத்தப்படி ரெடி. அரிசி மாவு போடலாம் பாருங்க. போடு 100 கிராம் அரிசிமா போடு. போடு அவ்வளோ தட்டு. அழு தட்டு. கொஞ்சம் 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 ஆ வேற அதுக்கடுத்தால இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு சொல்லு. இதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா பார்த்துக்கோங்க. இதோட மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அம்மில அரைச்சு பட்டை 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 கிராம்பு நேரில் முழுசா போடணும். அப்படின்னு சொல்லு. பட்டை கிராம்பு நாங்கள் அரைச்சி வச்சிருக்கோங்க வீட்லயே. மிளகு பொடி. மிளகு பொடி. அதோட மிளகுத்தூளை மிக்ஸ் அரைச்சி பண்ணிக்கிறாங்க. வச்சிருக்கோம். அடுத்தால முட்டை முட்டை உடச்சி ஊற்று. ஒரு முட்டை உடைச்சு. அந்த கத்தியை தம்பி கத்திடு. முட்டை எப்படி உடச்சி விட்டுன்னு இப்போ அண்ணன் செஞ்சு காமிப்பா. அப்படி ஒன்று போதுமா? இவ்வளோதான். ஒன்று போதுமா? இப்போ எல்லாரும் போடுறாங்க. எலுமிச்சம்பழம்.
எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புளிப்புக்கு. தம்பி வா வா நம்ம சமையல பார்க்க வா 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 தயிர் தயிர் அந்த சைடு வாட்டர் இருக்கு. தயிர் ஊற்றுங்க. தயிர் போதுமா? எல்லாம் மிக்ஸ் பண்ணு. எண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெங்க. அப்புறம் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். இதான் நல்லெண்ணெய். நல்லெண்ணெங்க பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஊற்றணும்? போதும். போதும். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் மிக்சிங் பண்ண போகிறோம். சேர்த்து விடுமா? கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அது ஊற்றுறதுக்கு என்ன காட்டணும். உப்பு போடு, உப்பு போட்டு உப்பு போடு. உப்பு விடுமா? உப்பு போட போடணும். உப்பு எவ்வளோ போடணும்னு பார்த்துக்கோங்க. இன்னும் போடுங்க. நம்ம அளவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடும். தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட வேண்டியதான். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருமா? எண்ணெய் ஊற்றி எண்ணெய் எண்ணெய் ஊற்றி எண்ணெயோட எல்லாம் தண்ணி ஊற்றுங்க. பார்ப்பாங்களே. ஊற்று இறக்கமாக இருந்தாலும் உள்ளே போகும். ஜாலியாக பேசுங்க. வீட்டில் சட்னி அரைச்ச மாதிரியே இருக்கு. தக்காளி சட்னியா? ஏதோ ஒரு சட்னி. தக்காளி சட்னி. இன்னைக்கு கோழிக்கு தக்காளி சட்னி நம்ம கொடுப்போம். அது தக்காளி சட்னியாக வெளியே எடுத்து தூங்குங்க தூங்குங்க. தூங்க. கட்டிவியே. வாங்கண்ணே. அங்கே பாருங்க தூள். போங்க. எல்லாரும் சின்ன பசங்க கீழே சரி காமிங்க. சொல்லு, இந்த பந்துகளெல்லாம் வைக்கணும்னு சொல்லு. இதுக்கு ஓட்டை சொல்லு. அதாவது நம்ம பொந்துக்குள்ளெல்லாம் வைக்கும். அதான் மசாலா நல்லா ருசியாக இருக்கணும். ஆமாம், பக்குவமாக செய்யணும். இன்னைக்கு சமையல் வேறு லெவலில் போகுது. முறையாக தக்காளி சட்னியில் கோழி குளிக்குது. நல்லா உள்ளெல்லாம் நல்லா அமுக்கு. அப்புறம் மஞ்சள், இப்போ தக்காளி சட்னி, போக எந்த சட்னி? உள்ளெல்லாம் அமுக்குனா தான் மசாலா நல்லா பிடிக்கும். ரொம்ப அக்கிலர் உங்கள் அக்கில் அக்கில் தக்காளி சட்னி சாப்பிடலாம். இதையும் எடுத்துக்கோ. இதில் உள்ள ரெண்டு தானே கூட கொஞ்சம் வலிச்சுக்கோங்க. கோழியை இப்படி வெட்ட விட முடியாது. இவ்வளோக்கு தான் வெட்டி வைப்பாங்க. அப்போ வந்து மசாலா நீங்கள் அது வந்திருக்கணும், வரவே இல்லை. ரைட்டு ரெண்டு இப்படி பிடிக்கல பிடிக்க ரெண்டு பேர் பிடிச்சிட்டு பேச்சுங்கா இதை சுட்டு தின்னா எம்புட்டு ருசியா இருக்கும். எப்படி அப்படி இருந்துக்கிடுங்க. சொல்லுங்களா. இப்போ இந்த கோழின்னு ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலா ஊறணும். ஊர்னா அதுக்கப்புறம் தான் எப்படி பாருன்னு பார்க்கணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா கோழிக்குள்ள வெங்காயம் வச்சிரும். வெங்காயம் வச்சுட்டு தக்காளி வைக்கும். பேசுமணி அங்கேரி ரெண்டு வச்ச போதும். ரெண்டு தக்காளி. ரெண்டு தக்காளி. அப்பளம் சொல்லுவார். தக்காளி வெங்காயம் மட்டும் சொல்ல கொஞ்சம் புதினா. புதினா மல்லி கருவேப்பிலை மூணுமே ஆட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தல வெங்காயம். அதுக்கடுத்த வெங்காயம். ஈரல். வெங்காயத்தை வைங்க. தக்காளி போதும் போதும். தக்காளி ரெண்டை. புதினா ரெண்டை. அவ்வளோ புதினா வச்சிரு. அங்கே ஓடிடு. இலை எடு. இலை இலை இலை. அதுக்கடுத்து வாழை. இலை. பட்டி எடுக்கட்டா? ஆமாம் அதேட்டா. பட்டி. வலி 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 அது எப்படி ஒன்றுங்க. இப்போ இலையை வச்சு நல்லா முடிக்கோங்க. தட்டி எடுங்க. தட்டி 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 தூக்குங்க. அப்புறம் தட்டியில் வைங்க. அதுக்கடுத்து அந்த கவரிங்க அந்த பேப்பருங்க. சில்வர் பேப்பர். சொல்லுங்க. ஓலையில நடக்கிறோம். இங்கே கொண்டா. பேசிட்டு இருங்க. தட்டி வச்சு முடியாச்சா? முடியாது. அப்புறம் அது சில்வர் சில்வர் பேப்பர். பேப்பர். சிலர் அப்படி சுற்றணுமா? ஆமாம். ஒரு கட்டு கம்பி எடுத்து சொல்லிட்டு கட்டலாமா? ஆமாம். இப்போ கட்டு கம்பியால கட்ட போகிறோம். நல்லா இறுக்கி கட்டு வந்து எங்க சமையல பார்க்க வந்திருக்காங்க. இதான் எங்க தாத்தா.
அது எங்க பாட்டி இன்னைக்கு எங்க தோட்டத்துல நாங்க செய்யறது சமையலை பார்க்க வந்திருக்காங்க. இதான் எங்க ஆச்சி எங்க சமையல பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. பேப்பரால சுத்துறோம். மெதுவாக இதுங்கணும், இதெல்லாம் கிழிஞ்சிடும். நல்லா நல்ல பேப்பர் வச்சுங்க. எடு சைடு 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 அப்படியே கிழிச்சிடும், அப்படியே கிழிச்சிடும். ஒரு 60 கொண்டு போட்டா அப்படியே சைடு போடு. இருடா, சும்மா வா என்னது அவன் 60 வேணும் 12 வேணும் 12 வச்சு நம்ம சுத்திக்கிட்டோம். ஆமா, நல்லா நெருப்பு உள்ள போகாத அளவுக்கு நீட்டா சுத்தணும். கெட்டு கம்பி நம்ம லைட்டா வச்சுக்கிறோம். இப்போ இதோட நம்ம நல்லா ஃபுல்லா களிமண்ணை சுத்தி பாட்டை போட்டுக்கிறோம். அங்க போவோம். இங்கே ஒரு களிமண் கொஞ்சம் தண்ணி இருக்கணும்ல. நம்ம கொஞ்சம் தண்ணி போதும். லைட்டா தண்ணி தெளிக்கணும். களிமண் சூடு ஏறினா தான் அது இதாகும். புழு புழு தாத்தா விவசாயின் ஃப்ரெண்டு என்ன சின்ன பசங்களாம் நிறைய கூடாது. கேமரா ஆன்லயே இருக்கு. மேலே பூசு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே நல்ல களிமண்ணை ராவ போகிறோம். அப்படியே மேலே அதுக்கு கட் பண்ணிடலாம். ரொம்ப அமுக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பாட்டி அவனுக்கு வீடியோவுக்கு நல்லா வரும். ஏன்னா இதுவும் க்ளீனாக வருது இல்லை, கொஞ்சம் இறக்கம் இருக்குது. லைட்டாக தண்ணி தெளிக்கணும். நல்லா இருக்கு. பார்க்க குப்பையா இருக்கு. இல்லைன்னு குப்பை அப்போ வீட்டில் வராதால அறுவட்டம். ஏன்னா அவன் வீட்டில் வந்து பொண்டாட்டி வந்து பார்த்துடுவான். பொண்டாட்டி பார்த்துட்டு வீட்டில் பார்த்துடுவான். மாதிரி பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. தண்ணி ஒன்று இவன் திங்கிறப்ப ஆச்சு, இவளுக்கு அவன் பொண்ணு கொடுப்பான்றாங்க. குமார் வா அதில் ஒன்றும் வரக்கூடாது. அந்த சைடு இந்த மாதிரி தண்ணியாக வச்சுருந்தா நல்லா இருக்கும். நம்ம அது உறிஞ்சிட்டு அதுக்கு மேலே ஊற்றினா தான் நல்லா கேட்குறது. கொஞ்சம் பால் கூட கரெக்டாக இருக்கும்னா அதுதான் மான் பால் கறக்கு கூட கரெக்டாக இருக்கும். திருப்புங்க திருப்பி பிடிச்சாலே போதும். நான் அப்படியே தண்ணி ஊற்றி தேய்ச்சிடுவேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ தான் அதில் போய் கழுவுமே. அடுத்து என்ன பண்ண போறோம்னா நெருப்புல போட்டு நம்ம சுட போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி க்ளீனாக நம்ம நெருப்புல வைக்கணும். நெருப்புல வச்சு அடுத்து நம்ம நெருப்பை போட்டு கொளுத்த போறோம். அண்ணன் எங்க அண்ணன் கொளுத்துவோம். அப்படி முருகா விநாயகரே எங்க சமையல் நல்லபடியா நீ தான் ஆக்கணும். முருகா பழனி முருகா இந்த தான் நான் அதுதான் நான் சூடு எடுங்க. ரைட். வந்துடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது. அது சில்லாட்டை தான் போடணும். சில்லாட்டை போட்டு மண்ணு காயிட்டு காய்ச்சதுக்கப்புறம் போடுங்க. வந்துச்சாரு சில்லாட்டில் தண்ணி போடலாம். மண்ணு கொஞ்சம் காயணும். டக்குன்னு இது ஓலையெல்லாம் அள்ளி போடும்போது மண்ணு கப்பு அதுக்கப்புறம் ஓலை தூக்கி வெட்டி போடலாம். வெட்டி போட மட்டையை ரெண்டாவது மட்டையை வெட்டி போடலாம். முரண் ரெண்டாக வெட்டி போடுங்க.
எடுத்து அங்கோன்னு போடுறா. அங்க போட்டு உனக்கு எடுக்கிற கார் ஒரு மாமியார் வீட்டுல இருந்து ஆதாரம். மட்டையை வைக்கணுமா? எல்லாத்தையும் போட்டு சொல்லிட்டு நம்ம வாழ ஓட்டலாம். அப்புறம் திருப்பி கடைசியில அழுத்திட்டு திங்கலாம். தள்ளினா 1 மணி நேரம் சுடணும். இப்போ நெருப்பு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 மணி நேரத்துல கோழி வந்துடும், அருமையா இருக்கும். அப்புறம் நம்ம பார்க்கலாம். சாப்பிடும். இதெல்லாம் 3 கண்ணு இருக்கும். இதுல இதுல மட்டும் மட்டும் 4 4 கண்ணு கண்ணு இருக்கு. இது அதிசய நொங்கு. நீங்களே பாத்துக்கோங்க. அது ஹார்ட்டின் படம் போட்டது. நீங்களே பாத்துக்கோங்க. எண்ணி பாத்துக்கோங்க. 1 2 3 ஹார்ட்டின் போட்டிருக்க ஷேப்பு. ஹார்ட்டின் படம் மட்டும் நீட்டா இருக்கு பாருங்க. நீங்களே பாத்துக்கோங்க. கை சுட்டுறமா? வைங்க ஐயா. கை சுட்டுறோம். என்ன சொன்னோம்? வந்து எடுத்தாச்சு. அதை இப்போ நம்ம சாப்பிட போறோம். அதை பிரிப்போம். அந்த தட்டு ஆனால் சொன்ன வெயிட் குறைஞ்சிச்சு. மண்ணு போட்டோம். மண்ணு நல்லா மணக்க மணக்க சுட சுட இருக்கு. அப்படியே நாவு டான்ஸ் ஆடுது. ஐயோ குண்டா பெட்டி. தூக்கதான் முடியாது, சூடா இருக்கு. சீக்கிரமா. எல்லாம் மாதிரி நல்லா இங்க இருக்கு சொன்னானே. இங்க செல்ல வரு. வாவ், என்ன டேஸ்ட். அடா அடா அடா. என்ன டேஸ்ட். இதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். இதேபோல நீங்களும் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. சொல்லுங்க. வாவ், என்ன டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebookல ஃபாலோ பண்ணுங்க. ஒரே நாள் ஏதாச்சும் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு.